Happy morning. Today I am going to explain the question paper model. How the question paper for the public exam is going to appear. It's for both 11th and 12th standard. First, you should know the question paper is for 90 marks. 10 marks for internal and 90 marks for the exam which we write. There are 4 parts. Part 1, Part 2, Part 3 and Part 4. Part 1 is 1 mark question. Part 2, 2 marks. Part 3, 3 marks. And Part 4, each 5 marks. So first we are going to see Part 1. Now this question paper is a model question paper of the public examination March 2019. March 2019 தான் நான் இப்போ உங்களுக்கு explain பண்ண போகிறேன். It's a question model. Part 1 we have 21 mark question. First 20 வந்து 1 mark. இந்த 1 markல வந்து நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணால் நம்ம டோட்டல் வந்து ஸ்கோர் அதிகமாகும். ஸோ we should know very clearly எதெல்லாம் 1 மார்க்குக்கு கவனமாக படிக்கணும். First 3 synonyms. Second 3 antonyms. So 3 plus 3 6 synonyms and antonyms. இந்த 7 to 20 questions எதில் வரும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான இதுலேருந்து வரும். கரெக்டாக இதுதான் வரும், இந்த ஆர்டரில் 7th கொஷின் இது தான், 8th கொஷின் இது தான், அப்படி கிடையாது. பட் we have to learn all this. இந்த இத்தனை இதுலேயுமே இந்த 14 கொஷின்ஸும் இந்த டாப்பிக்லேருந்து கவர் பண்ணணும் வரும். ஸோ அதில் எதெல்லாம் கவர் பண்ணால் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன், காம்பவுண்ட் வேர்ட், டெரிவேட்டிவ், அதுனா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், foreign word, right definition, question tag, phrasal verb, preposition, clipped form, polite alternative, relative pronoun, blended or blending form, sentence pattern, singular and plural, American English, British English. ஸோ இப்போ வந்து ஒரு 14 to 16 டாபிக்ஸ் கிட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த 16 டாபிக்ஸ்லன்னா இந்த 14 கொஷின்ஸும் வரும். சம்டைம்ஸ் ரெப்படிஷனும் இருக்கலாம். இதிலே இந்த கொஷின்லேயே ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப் ரெப்படிஷனாக இருக்குது, அதாவது டென்சஸ். ஸோ இது மாதிரி ஏதாவதுலேருந்து இந்த 21 வேர்டும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் 2. பார்ட் 2 இஸ் ஃப்ரம் poetry and grammar. Poetry and grammar 2 mark questions. ஃபஸ்ட்டு போயம் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, read the following sets of poetic lines and answer any 4 of the following. 6 questions கொடுப்பாங்க. அந்த 6 questions எப்படி வரும் அப்படின்னா 2 லைனாக இருக்கும். போயத்துலேருந்து any from the poem they give you 2 lines. Example, first poem Once Upon a Time by Gabriel O'Hara. இங்கே question number 21. Feel at home, come again, they say. அதில் கொஷின் கேட்காங்க. எப்போவுமே இந்த கொஷின்ஸ்க்கு ஒவ்வொரு கொஷின்லையுமே 2 இருக்கும், A, B. அப்போ டோட்டலாக எத்தனை கேட்பாங்க? 6 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து 4 நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ A, B ரெண்டுமே தெரியுதான்னு பார்த்து தான் எழுதணும். ஸோ இதுக்குள்ளே கொஷினாக கேட்பாங்க. இதில் தான் ரைம் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், alliteration, figure of speech எல்லாமே இது உள்ளே இருக்கும். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எழுதுறது 4 times 2 8 marks. அடுத்து 3 கொஷின்ஸ் ஃப்ரம் கிராமர் 3 times 2 6 marks.
இந்த கிராமர் 2 மார்க் கொஷின் கிராமர் எந்தெந்த டாபிக்ஸில் வரும் அதை பார்க்கணும். டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் அண்ட் பேசிவ், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன், இஃப் கிளாஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 5 டாப்பிக்கில் இருந்தும் they will be asking 4 questions and we supposed to write 3. 5 டாப்பிக்கில் 4 டாபிக் கேட்பாங்க, அதில் 4 கேட்டு 3 தான் எழுதணும். அப்போ இது சேம், இட்ஸ் ஃபார் போத் 12th இதே தான், 11th இதே தான். ஸோ பார்ட் 2 என்னது 2 மார்க் கொஷின் ஃப்ரம் poetry and grammar. Now part 3. Part 3 it's from 3 mark question all mixed. First poetry, a reference to the contest. ERC, explain to reference to the context. ஏதாவது 2 லைன் கொடுப்பாங்க. அந்த we have 6 poems. 6 போயத்துலேருந்து 3 போயத்துலேருந்து 2 லைன் வரும். ஸோ அதிலேருந்து 2 தான் செலக்ட் பண்ணும். 2 செலக்ட் பண்ணி we have to find out the poem, name of the poem and the poet, and then we have to explain. So 3 marks. 1 mark is to write the title of the poem. The other 1 mark is for the poet who wrote this poem, and we have to explain. So explain to the contest. So for that we are getting 3 marks, and if we know all these 6 poems very clearly, we can answer for this. Next we are having prose question answer. From the prose question answer we are having 6 lessons, 6 prose lessons. From this 6 prose lessons they will be asking you 3 questions and only 2 we have to answer. So you are having lot of choices to answer. Next அடுத்து 1 2 3 4 there are 4 questions. 4 questions கொடுத்து 3 questions ஆன்சர் பண்ணணும். இதில் எந்த மாதிரியானதெல்லாம் கேட்பாங்கன்னா பை சார்ட், டயலாக் ரைட்டிங், டிஸ்கிரைபிங் த ப்ராசஸ், கம்ப்ளீட் த ப்ராவர்ப். இதில் வந்து பை சார்ட் வந்து இதே மாதிரி பை சார்ட் பை டயக்ராம் தான் இருக்கும் அப்படி சொல்ல முடியாது. இது வந்து டேப்லர் காலமாக இருக்கலாம் அல்லது ஒரு கிராஃபாக இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். இது கொஷின் கேட்டு ஆன்சர் சொல்கிறதாகவும் இருக்கலாம், அல்லது see the table and write by your own. நாமளாக ஒரு 3 points எழுதணும், பட் இட்ஸ் ஃபார் 3 marks. அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து we have to write a dialogue between, இது எப்போவுமே நீங்கள் நான் 9th 10th படிச்சிருக்கிறதான், between fruit vendor and a customer, a conductor and a passenger, a doctor and a patient, a teacher and a student, mom and a daughter. இது மாதிரி எது வேணாலும் கேட்கலாம், just for 3 marks. Describe the process of opening a bank account. Describing எது வேணாலும், describing how to prepare a fruit salad, how to prepare this vegetable, or how to prepare any menu, anything they will be asking in this. And question 40 is proverb வந்து இங்கே வந்து choose the correct proverb கொடுத்துருக்காங்க. இது match the proverb இருக்கலாம், அல்லது வேறு மாதிரி they will be giving you full together 5 proverb கொடுத்துட்டு 5 டேஷ் ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கு 3 மட்டும் கேட்டு அதில் 5லேருந்து செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கொடுப்பாங்க. அது 3 marks தான் ப்ராவர்ப். ஸோ நவ் we are part 3 வந்து 3 marks. 7 into 3 21. part 4 is for 5 marks. எல்லாமே சாய்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா கவனிக்கணும். part 4ல ஃபஸ்ட் கொஷின் வந்து ப்ரோஸ் பேராகிராஃப். we have 6 lessons, 6 units. அப்போ 6 ப்ரோஸ் பேராகிராஃபில் எது கேட்பாங்க, 2 கேட்பாங்க. அதில் என்ன எழுதணும், 1 எழுதணும். த சேம் வே போயம் 6 போயமில் இருக்கிறதுலேருந்து 2 பேராகிராஃப் கேட்பாங்க, 1 பேராகிராஃப் எழுதணும். அதுக்கு அடுத்து லிசன் டு கொஷின் நம்பர் 43. Write a paragraph 150 words by developing the following hints. ஹின்ஸ்னால் என்னது, ஒரு ஸ்டோரி டேஷ் கொடுத்துட்டு அந்த ஸ்டோரியை ஹின்ஸ் டெவலப் பண்ண நம்மளால் ஒரு ஸ்டோரி மேக் பண்ணும். இங்கே வந்து எது கேட்குறாங்க, சப்ளிமெண்ட்ரி. நாம் படிக்கிற 6 சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரியில் ஏதாச்சும் 2 சப்ளிமெண்ட்ரி ஸ்டோரி இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணோம், ஹின்ஸ் டெவலப் பண்ண நம்ம ஸ்டோரி படிச்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே ஸ்டோரி படிக்கிறோம், அந்த பேராகிராஃபை அதை நீட்டாக நம்ம ஒரு ஸ்டோரியாக எழுதணும். ஸோ அதுதான். அப்போது ஃபஸ்ட்டு என்னது 41, 42, 43 ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி 3மே ஒரு பேராகிராஃபை
தெளிவாக நம்ம எழுதியிருக்கணும். 44 சாய்ஸ் ரைட் அ சம்மரி ஆர் மேக் நோட்ஸ். இப்போ என்னது, ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் என்ன தான் எழுதணும், we can write either a summary or notes. Sometimes they will be asking only write the notes. அப்படி சொன்னால் என்ன பண்ணும், நோட்ஸ் தான் எழுதணும். இதுக்கு சாய்ஸ் கொடுப்பாங்க, வேறு சாய்ஸ் என்ன, வேறு ஜென்ரல் எஸ்ஸே, ஜென்ரல் பேராகிராஃப் அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து சாய்ஸ் என்னது, either summary or making notes. Question 45. இங்கே வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் வரும். அப்படி இல்லைன்னா இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட். ரீட் த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் and prepare a biodata. So biodata அப்படிங்கும்போது the advertisement, it's not the advertisement which you learned in 9th and 10th standard. It's totally different. Wanted, நியூஸ்பேப்பரில் பார்த்துருப்பீங்க, வேலை வேண்டி விண்ணப்பம் அப்படி சொல்லிட்டு ஆட்கள் தேவை இது மாதிரி போட்டிருக்கோம். அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு இந்த வேலையில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் கொடுக்குறோம் நம்மளோட பயோடேட்டா வச்சு. ஸோ அதுதான் இது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாண்டட் அ குவாலிஃபைட் நர்சஸ் ஃபார் அ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அப்போ இங்கே வாண்டட் வந்து நர்ஸ் கேட்கலாம், ஒரு டீச்சர் கேட்கலாம், ஒரு இன்ஜினியர் கேட்கலாம், டாக்டர் கேட்கலாம், இல்லை ஆஃபீஸில் ஒரு செக்ரட்டரி கேட்கலாம். ஸோ இது மாதிரி எதுக்கு வேணாலும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்டிங் த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம அப்ளிகேஷன் எழுதுகிறோம். நான் இது படிச்சிருக்கேன், நான் வந்து இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணுறது என்னது, இந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது ரொம்ப ஈஸி. இட்ஸ் ஃபார் 5 மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்காது, ஒரு ஜென்ரல் பேராகிராஃப். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆன்லைன் ஷாப்பிங். அடுத்த கொஷின் நம்பர் 46. 5 எரர் ஸ்பாட். இது எப்போவுமே நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான். அதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. இந்த சாய்ஸை தான் நீங்கள் பார்க்கணும். என்ன வருது, ஃபஸ்ட்டு ஹோமோஃபோன், மாடல், செமி மாடல், சூட்டபிள் லிங்க். இப்போ நம்ம கிராமர் நம்ம படிக்கிற இஃப் கிளாஸு அல்லது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன், மாடல், செமி மாடல், இது எல்லாமே ஈவன் மாடல், செமி மாடல், டென்சஸ் உங்கள் கேட்பாங்க, செமி மாடல், இது எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் வரும் 5 மார்க்ஸுக்கு. அப்போ நம்ம 5ம் கரெக்டாக எழுதுனா 5 மார்க்ஸ் கிடைக்கும். எல்லாமே 1 வேர்டு மாதிரி தான், 1 வேர்டு மாதிரி படிக்கிறோம். கொஷின் 47. ஐடென்டிஃபை த ஃபீல்டு. இது வந்து ரொம்ப ஈஸி. 5 ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க, 7 ஃபீல்டு கொடுத்துட்டு 5 கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் செலக்ட் பண்ணி எழுதணும். இதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. லாஸ்ட்டில் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின். இட் இஸ் த சேம் வி ரோட் இன் 9th 10th இதே மாடல் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் மாடல் வந்து ரொம்ப சிம்பிள். டோட்டலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்னது, 1 வேர்டு தான் நிறைய இருக்கும். நிறைய 1 மார்க்காக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நல்ல கவனமாக படித்தா தான் நம்ம அதிலே மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் பேராகிராஃப்லாம் நல்லா படிக்கணும். ஸோ நம்மளுக்கு மெமரி போயம் அது மாதிரி கிடையாது. 10th மாதிரி ரொம்ப டஃப்பு கிடையாது. 11th 12th வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஆசையாக நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் மாடல் சொல்லி கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இனி தான் படிக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் லேர்ன் வித் குட் இன்ட்ரெஸ்ட் and score high marks. Thank you.